வணக்கம். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் தற்போது வரை கைது செய்து வருகிறார்கள். குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 5 மற்றும் 6வது மண்டலத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணிகளை தனியாருக்கு விடுவதை கைவிட வேண்டும், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இன்று கோட்டையை நோக்கி பேரணி நடத்த இருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிராட்வே பகுதியில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இன்று அதிகாலை முதலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்திருந்தனர். குறிப்பாக பிராட்வேயில் தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. இதனால் சற்று அந்த பகுதி முழுவதுமே பரபரப்பான சூழலானது தற்போது வரை நீடித்து வருகிறது. குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து NSC போஸ்ட் சாலையில் பல்வேறு இடங்களில் ஆங்காங்கே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் போக்குவரத்து பாதிப்பு என்பது தற்பொழுது வரை நீடித்து வருகிறது. இதனால் தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் தேடி கண்டுபிடித்து அவர்களை குண்டுக்கட்டாக தற்போது வரை காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். குறிப்பாக சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண் தூய்மை பணியாளர்களை தரதரவென இழுத்து கைது செய்து வரும் காவல்துறையினர் மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் நுழைவாயில் அருகே உள்ள சாலையிலும் அமர்ந்திருக்கும் பணியாளர்களையும் தூய்மை பணியாளர்கள் கைது செய்து வருகிறார்கள். இதனால் அப்பகுதி முழுவதுமே தொடர்ந்து பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மேலும் இது கைது செய்யும் தூய்மை பணியாளர்கள் சிலர் மயக்கம் அடைந்தும் வருகிறார்கள். மேலும் தற்போது வரை தூய்மை பணியாளர்கள் ஆங்காங்கே இருக்கும் சூழலில் காவல்துறையினர் தற்பொழுது வரை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் நீடித்து வருகிறார்கள். ஓவியா.